Subscribe to the Horeb, do bell icon. நீங்கள் ஓரேபுக்கு வந்திருக்கிறீர்களா? Dear beloved, have you come to Mount Horeb? உங்களுடைய வாழ்க்கையிலே ஓரேப் என்கிற அந்த தேவ பர்வதம் என்கிற அந்த தன்மைக்கு நீங்கள் கொண்டு வரப்பட்டு விட்டீர்களா? எல்லா கூட்டங்களும் இனிமேல் வழக்கம் போலவும் பழைய நிலைக்கும் கொண்டு வரப்பட முடியாத கர்த்தர் கிரியை செய்ய முடியாய் ஒரு விசை ஜெபம் பண்ணுவோம். ஹalleluya, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, hallelujah. ரிபாலா பக்கத்ரபானியா ஆண்டவரே, ஹalleluya, hallelujah, ஆமென். பைபிள்ல ஒரு வசனம் உண்டு, உங்களுடைய சபை முன்போல் திடப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த முன்போல சபை தேவனுக்கு முன்பாக திடப்பட முடியாது. ஒரு விசை எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் ஹalleluya, hallelujah, 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 hallelujah. தேவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஒரு சிலர் கொரோனாவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மாத்திரமல்ல, இன்னும் ஒரு சிலர் கொரோனாவில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஜெபம் பண்ணலாமா எல்லாரும்? ஒரு விஷயம் கைகளை உயர்த்தி நம்முடைய விசுவாசிகள், தேவனுடைய ஜனங்கள் சென்ட்ரலையோ லோக்கல்லையோ எங்கெல்லாம் கொரோனாவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ கர்த்தர் அவர்களை குணமாக்க வேண்டும். இந்த வல்லமை ஒரு தேவனுடைய பிள்ளையின் தொடக்கூடாது. கர்த்தர் கட்டளையிட முடியாது. ஜெபம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்துல ஜெயதாசை குணமாக்க முடியாது ஜெபிக்கிறேன். சகோதரனுடைய அந்த மூச்சு திணறலை நிறுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தர் அற்புதம் செய்யும் ஆண்டவரே, மகனை குணமாக்கும் ஆண்டவரே. ஓ ரபக்க ரபக்கத்திரா, இன்னும் வியாதி பலவீனமா இருக்கிற எல்லாரையும் நினைவு கூறுகிறோம். ஆமென். கொரோனா மட்டுமல்ல, இன்னும் ஒரு சில வியாதியஸ்தர்கள் இருக்கிறார். ரொம்ப முடியாத தன்மையில சிஸ்டர் ஸ்வர்ணாலாம் ரொம்ப கண்டிஷன் மோசமான நிலவரத்தில் இருக்கிறாங்க. ஒரு விஷய கரங்களை உயர்த்துங்க. நம்முடைய விசுவாசிகள் எங்கெல்லாம் எந்த வியாதியில இருந்தாலும் நசரேனா இயேசுவின் நாமத்தின் வல்லமை இப்பொழுது அங்கே உயிர்ப்பிக்கும் ஜீவனா இறங்க முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். துதிப்பேனும் ஆயுள் முழுவது நன்றியோடடி பணிந்து, துதிப்பேனும் ஆயுள் முழுவது நன்றியோடடி பணிந்து, மகிமை ரட்சகா துதியுமக்கென்று செற்றில் நின்றென்னை மீட்டெடுத்ததினா, 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 மகிமை ரட்சகா துதியுமக்கென்று செற்றில் நின்றென்னை மீட்டெடுத்ததினா. Hallelujah. Ribakarabalaka shabalak. Dearly beloved, and this is not the time to keep silent. இது கிருபாசனத்திலே சேரக்கூடிய ஒரு நேரம். And this is the time that you must come unto the mercy seat.
இந்த மாலை வேளையில நீங்கள் வந்திருக்கிற உங்களில் எத்தனை பேர் இவ்வளவு நேரத்தில் கிருபாசனத்தை நெருங்கி கொண்டிருக்கிறீர்கள்? And those who come and attend in this evening time, and how many are nearing the throne of grace? நீ இந்த கூட்டத்தில் வந்து கிருபாசனத்தண்டை சேராவிட்டால் உனக்கும் சகாயம் கிடைக்காது, உன் மூலமாய் மற்றவர்களுக்கும் சகாயம் கிடைக்காது. Coming to this evening meeting, if you come not near to the throne of grace, and you will not get the help, and through you others cannot get the help. பெந்தேகோஸ்தே வாழ்க்கை என்பது உனக்கும் கிருபை கிடைக்க வேண்டும், உன் மூலமாய் மற்றவர்களுக்கு கிருபை கிடைக்க வேண்டும். Pentecostal life means, and the grace must be received through you and also to the others. ஒரு சாதாரண கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அவனுக்கு விடுதலை கிடைப்பது. An ordinary Christian life means, and he get deliverance in his life. ஆனால் சரியான கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அவனுக்கு விடுதலை, அவன் மூலமாய் மற்றவர்களுக்கு விடுதலை. But the real Christian life is the deliverance from to him also, and also deliverance through him also. உன்னை ஆசீர்வதிப்பேன், I will bless thee. இது எல்லாருக்கும் சொல்லப்பட்ட வார்த்தை. And this is a promise given to all. ஆனால் நீயே எல்லாருக்கும் ஆசீர்வாதமாய் இருப்பாய். And thou, ஆபிரகாமுக்கு கொடுத்த வார்த்தை. and thou shall be a blessing, and these are the words given to Abraham. கண்களை மூடுவோம். Let us close our eyes. உங்களில் எத்தனை பேர் இந்த நேரத்தில் இதுதான் ஏற்ற சமயம் என்று சொல்லி கிருபாசனத்தை நெருங்கி கொண்டிருக்கிறீர்கள்? Among you, how many are telling, and this is the right time, and coming near to the throne of grace? அந்த ஒரு வசனம் வாசிப்போம். சகாயம் செய்யும் கிருபை அடையும். எபிரேயர் 4:13. சத்தமா? எபிரேயர் 4:13. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும். இரக்கத்தை பெறவும் நாம் பெற்றுக்கொள்கிறது, ஏற்ற சமயத்தில் மற்றவர்களுக்கு சகாயம் செய்யும் கிருபை அடையவும். Obtain mercy and find grace to help in time of need. தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். இன்னைக்கு இந்த கூட்டத்தில் நீங்க யாராக இருந்தாலும் உங்களுக்கு முதல்ல சொல்றதான கர்த்தருடைய வார்த்தை, உனக்கு இரக்கம் கிடைக்கணும், நீ மற்றவனுக்கு சகாயம் செய்யும் கிருபை உனக்கு கிடைக்க வேண்டும். In the meeting, and the first thing or first word what to tell is that you have to receive the grace of mercy and must find grace to help in time of need to others. நாம இப்போ ஒரு 50 நிமிஷம் காத்திருந்திருக்கிறோம். Now 15 minutes and we have tarried in his இந்த presence. 50 நிமிடத்துல உங்கள் எத்தனை பேருக்கு இரக்கம் கிடைத்திருக்கிறது, சகாயம் கிருபை மன்னிப்பு கிடைத்திருக்கிறது? In this 15 minutes of time, and how many obtain mercy and how many receive grace and help in time of need? நீ இரக்கம் பெற்ற உடனே When you obtain mercy, மற்றவர்களுக்கு சகாயம் செய்யும் கிருபையை நீ அடைய வேண்டும். and you have to find the grace to help others in time of need, அதுதான் கிருபாசனம். and that is the throne of grace. ஒரு ஆசாரியன் தன்னுடையக்காக இரக்கத்துக்காக கிருபாசனத்தண்டை போகிறார். A priest, to receive the mercy or to obtain mercy, he comes near the mercy seat, தன்னுடைய ஜனத்தின் மீட்புக்காக கிருபாசனத்தண்டை போகிறார். and he go near the mercy seat for the redemption of the people. எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் படிடுவோம். Let us close our eyes and bend our knees. கொஞ்ச நேரம் இந்த வசனத்தை சிந்தியுங்கள். For a while let us all meditate these words. உன்னால கிருபாசனத்தண்டை போக முடியுமானால் உனக்கு இரக்கம் கிடைக்கிறது என்ற அர்த்தம். If you are boldly able to go near the throne of grace, it means you obtain mercy. நீ கிருபாசனத்தண்டை போவாயானால் உன் மூலமாய் மற்றவர்களுக்கு சகாயம் கிடைக்கிறது என்ற அர்த்தம். If you go near the throne of grace, it means that you find grace to help in a time others to need. அதனால தான் ஒருவன் யாரை கொண்டு என்று கேட்ட பொழுது கர்த்தர் சொன்னார், உன்னை கொண்டு என்று பேசுகிறார். And the Lord, when the man asked, and to whom it is possible, and the Lord spoke, it is through you. யாரை கொண்டு நீர் இதை செய்வீர்? And by whom will you do this? யாரை கொண்டு குதிரை வீரனையும் நொறுக்குவீர்? And to whom you are going to break the chariots and the horsemen of the chariots? அதுக்கு பதில் என்ன வந்தது? And you know what is the reply to it? உன்னை கொண்டு, and through you, உன்னை கொண்டு, and by you, உன்னை கொண்டு, and by you. கிருபாசனத்தண்டை சேர்கிறவனை கொண்டுதான் கர்த்தர் எதையாவது செய்ய முடியும். And they that come near the throne of grace, the Lord is able to do something through them. இந்த மாலை வேளையில நம்முடைய மத்தியில கிருபாசனம் உண்டு. In this evening time there is a throne of grace in our presence. நீங்கள் இரக்கத்தை பெறும்படியாக கிட்டி சேருங்கள். And to obtain the mercy you come near the throne of grace. அப்பொழுது நீ மற்றவனுக்கு சகாயம் செய்வாய். Then you will find help to others. Hallelujah, hallelujah, hallelujah.
யா ரபக ரபக துரபலகரா. ஆமென். கர்த்தர் உன்னோடு திட்டமாய் பேசுகிறார். And the Lord is clearly speaking to you. கிருபாசனத்தை அண்டை சேர வேண்டியது உன் மனைவி அல்ல, நீதான் கிருபாசனத்தை அண்டை சேர வேண்டும். It is not your wife to come to the throne of grace, and you must come boldly to the throne of grace. கிருபாசனத்தை அண்டை சேர வேண்டியது உன் புருஷன் அல்ல, சகோதரியே நீதான் சேர வேண்டும். It is not your husband to come near the throne of grace, you sister, you must come to the throne of grace. ஆமென். ஒவ்வொரு வாலிபனும் ஒவ்வொரு ஊழியனும் ஒவ்வொரு ஊழியக்காரியும் இந்த மாலை வேளையில் கிருபாசனத்தை சேர்ந்தால் இரக்கம் கிடைக்கும். Every youth and every servant of God, if they come boldly to the throne of grace, and they may obtain mercy. நீங்க எதை குறித்தும் பாரப்படாதீங்க. Don't take burden about anything, எந்த பிரச்சனையும் குறித்து நீங்கள் பாரப்பட வேண்டாம். and don't think burden about any matters. அது இருக்கட்டும். Let it be, அதை இறக்கி வை, and you lay it aside, அதை ஒதுக்கி வை, and keep aside, அதை உன்னை நெருக்க விடாமல் அந்த பாரத்தை நீ தள்ளிவிடு. and that it not come closer, you cast away that burden. நீ இந்த கூட்டத்தில் கிருபாசனத்தை அண்டை சேருவாயா? If you are able to come to the throne of grace in this meeting, உன்னால் முடியுமா? is it possible? எத்தனை பேருக்கு முடியும்? And to how many this is possible? நான் கிருபாசனத்தை சேர விரும்புகிறேன்னு சொல்றவங்க கை வைத்துங்க பார்க்கலாம். And how many are able to say, I desire to come through the throne of grace? Lift up your hands. கிருபாசனம் உன்னை தேவன் சந்திக்கும் இடம். The throne of grace, the place where the Lord meet you. நான் கிருபாசனத்தை உன்னை சந்திப்பேன். I will meet you in the throne of grace. நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு கற்பிப்பேன். The thing that you do, I will instruct you. இன்றைக்கு இந்த கூட்டத்தில் நீ கிருபாசனத்தை சேர்ந்தால் கர்த்தர் உன்னை சந்திப்பார், உனக்கு கற்பிப்பார். In this meeting, if you come to the throne of grace, and the Lord will meet you and he will teach you. எத்தனை பேர் அப்படிப்பட்ட ஒரு எய்மோட வந்திருக்கீங்க? And how many came with such ambition? ஒருவேளை எய்ம்லெஸ்ஸா நீங்க வந்திருக்கலாம். And you may come here with aimless. ஆனா இன்னைக்கு கர்த்தர் உனக்கு உன்னை மோட்டிவேட் பண்றாரு. But today the Lord is motivating you. என் கிருபாசனத்தை வா. Come boldly through the throne of grace. நான் அங்கே காத்திருக்கிறேன். I am waiting for you. உனக்கு இரக்கத்தை கொடுக்க காத்திருக்கிறேன். I am waiting to give you mercy. நான் உன்னை சந்திக்க காத்திருக்கிறேன். I am waiting to meet you. நான் உனக்கு கற்பிக்க காத்திருக்கிறேன். I am waiting to teach you. இயேசுவே ஆமா. சும்மா ஆவியில் நிரம்ப கூடாது, And simply சும்மா சத்தம் போடக்கூடாது. சும்மா ஆவியில் நிரம்ப கூடாது, சும்மா சத்தம் போடக்கூடாது. simply should not fill in spirit, and simply should not shout. ஆவியானவர் உள்ள வந்து அவர் சத்தம் போடணும். When the Spirit of God comes inside, and he must shout. நான் திரும்பவும் கேட்கிறேன். And again I'm asking you, உங்களை எத்தனை பேர் இந்த கூட்டத்தில் நிக்கிற யாரா இருந்தாலும் நான் கிருபாசனத்தை சேர விரும்புகிறேன் சொல்றவங்க மட்டும் உங்களுடைய கைகளை வைத்துங்க. among you how many are able to say, I am come to this meeting to come near the throne of grace? Lift up your hands. நீங்கள் இந்த கூட்டத்துக்கு வந்தது நல்லது. It's good that you have come to the meeting, ஆனால் கிருபாசனத்தை வராமல் நீ திரும்பி போக கூடாது. but you should not return coming not to the throne of grace. நீ ஆசாரியன். You are a priest, அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவன். and you are cleansed by his blood. ஆமென். அவருடைய இரத்தத்தினால் நம்மை கழுவி நம்மை ஆசாரியர்களாய் மாற்றி இருக்கிறார். He cleansed us by his blood and changed us all as his priest. ஆசாரியன் அந்த வாசஸ்தலத்தை நிர்மாணிக்கலாம். And this a priest, and he can make sanctuary of the sanctuary. பலி செலுத்தலாம். He can offer sacrifice, தோல் உரிக்கலாம். and he have flay, குத்து விளக்குல ஏத்தலாம். and he had taken away the skin, இதெல்லாம் செய்யலாம். and he can do all these ஆனா things. இன்னொரு ஊழியம் இருக்கு. But there is a ministry. மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரவேசித்து கிருபாசனத்தை சேருகிற ஒரு ஊழியம் There இருக்கிறது. is a ministry to come into the most holy place and come near the throne of grace. எவ்வளவு நாள் நீ விலகி போகிறாய்? And how many days you are going away? இன்னும் எத்தனை மாதம் நீ விலகி போவாய்? How many months you will pass away from this place? இன்னும் எத்தனை கூட்டங்களில் நீ மௌனமாய் இருப்பாய்? In how many meetings you will keep silence? நான் உன்னோடு இடைப்பட்டு கொண்டே இருந்தேன். I was dealing with you. எப்படி ஆயினும் உன்னை கிருபாசனத்தண்டை என்னண்டை இழுக்கும்படியாக போராடி கொண்டே இருந்தேன். Somehow to take you to the throne of grace and to make you to come closer to me, I was intervening and dealing with you. நீ பிரகாரத்துக்கு வந்தாய். You came to the outer court. திரும்பி போய் விட்டாய். You returned back. பரிசுத்த ஸ்தலத்துக்கு வந்தாய். And you came to the holy place.
எத்தனையோ விசை வந்து நீ திரும்பி போய் விட்டாய். And many times you came to the holy place and you returned. நான் உன்னை கிருபாசன தண்டை மகா பரிசுத்த ஸ்தல தண்டை உன்னை கொண்டு வர விரும்புகிறேன். I desire to take you to the most holy place and to the throne of grace. உன் ஊழியத்தை மகா பரிசுத்த ஸ்தலத்தின் ஊழியமாய் மாற்ற விரும்புகிறேன். I desire to change your ministry as the most holy place of ministry. இந்த மாலை வேளையில் நான் உன்னை கிருபாசன தண்டை அழைக்கிறேன். In this evening time I am calling you to the throne of grace. வா. Come. தைரியமாய் வா. Come boldly. என் இரத்தத்தை எடுத்துக்கொண்டு வா. Take my blood and come. பணிந்த ஆவியோடு வா. And come with a humble spirit. தாழ்மையின் சிந்தையோடு வா. You come with a contrite broken heart. முழங்காலின் உடன்படிக்கையோடு வா. And come with a covenant of staying on knees. நான் உன்னோடு பேசட்டும். I want to speak with you. நான் உனக்கு கற்பிக்கட்டும். Let me teach you. நான் உன்னை சந்திக்கட்டும். Let me visit you. நான் உன் முகத்தை பார்க்க விரும்புகிறேன். Let me behold your face. I desire to see your நான் உன் face. இதயத்தை பார்க்க விரும்புகிறேன். I desire to see your heart. நான் உன் ஊழியத்தை பார்க்க விரும்புகிறேன். I desire to see your ministry. உன் ஜீவியத்தை பார்க்க விரும்புகிறேன். I desire to see your life. உன் முகத்தை, உன் இதயத்தை, உன் கண்களை நான் காண விரும்புகிறேன். I desire to see your face, your heart and your eyes. நெருங்கி வா. You come closer. எழும்பு. Rise up. தைரியமாய் கிருபாசன தண்டை வா. Come boldly to the throne of grace. நான் பிரத்யட்சமாய் உன்னை சந்திக்க வாஞ்சிக்கிறேன். I desire to see you openly or evidently. பிரத்யட்சமாய் என்னை உனக்கு வெளிப்படுத்த விரும்புகிறேன். Openly I want to desire to reveal unto you. பிரத்யட்சமாய் நான் உன்னோடு अनेक காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். Evidently I want to share you many matters. என் மனதை வெளிப்படுத்த விரும்புகிறேன். I want to show my heart to you. என் சிந்தையை உனக்கு தரிக்க விரும்புகிறேன். I want to put on my mind to you. ஆமென். பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டில் 1000 ஆசாரியர்கள் இருந்தாலும் பிரதான ஆசாரியன் மட்டும் தான் உள்ள கால் வைக்க முடியும். Dearly beloved, and though there may be thousands of priests in the Old Testament, only the high priest can enter into the most holy place. ஆனால் இன்றைக்கு அப்படி அல்ல. But today it is not like this. நீயும் நானும் உள்ளே போகலாம். You and I can boldly enter into that place. ஓ, தன்னுடைய மாம்சமாகிய திரையை கிழித்ததினாலே புதிதும் ஜீவனுமான ஒரு வழி திறந்து விட்டது. And he opened or rent the veil of the flesh, and there is an open new and living way for us. நீங்க உங்களை கண்களை மூடி முழங்கால் படிட்டு உங்களையே தியானித்து பாருங்க. Close your eyes, bend your knees and stay on knees and meditate and consider yourself. இந்த கூட்டத்துல கர்த்தர் உனக்கு ஆசாரிய வஸ்திரம் தரிக்க விரும்புகிறார். And this meeting the Lord want to put on the robe of the high priest. நீ போட்ட Dress எல்லாம் மறந்துரு. And cast away all the dress that you have gone. கர்த்தர் ஆசாரிய வஸ்திரத்தை உனக்கு கொடுக்கிறார். The Lord is giving you the priestly garment. உன் கையில ஒரு தூப கலசத்தை கொடுக்கிறார். And the Lord is giving you incense in your hands. உன் கையில இரத்தமுள்ள ஒரு பாத்திரத்தை கொடுக்கிறார். The Lord is giving you the vessel of blood. வா, தைரியமாய் வா. Come boldly. தைரியமாய் வா. Come boldly. இரக்கத்தை பெறவும் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் நீ தைரியமாய் கிருபாசன தண்டை வருவாயாக. Come boldly to the throne of grace to obtain mercy and to find grace to help in the time of need. இந்த மாலை வேளை கர்த்தர் உன்னை கிருபாசன தண்டை அழைக்கிறார். In this evening time the Lord is calling you to the throne of grace. எனக்கு ஒரு சின்ன ஆசை. I have a small desire. இந்த கூட்டத்துல இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரனும் ஊழியக்காரியும் வாலிபரும் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் விசுவாசிகளும் இந்த கூட்டம் முடியறதுக்குள்ள 8:30க்குள்ள கிருபாசனத்திட்ட நெருங்கிடணும். And they that are standing in this meeting, all the believers and servants of God, youths and small children, and everyone must come near the throne of grace. முடிஞ்சு போனவங்க வீட்ல கேளுங்க.
உங்க புருஷனை பார்த்து உங்க மனைவியை பார்த்து கேளுங்க, உங்க பிள்ளைகளை பார்த்து கேளுங்க, கிருபாசன தண்டை போனாயா? After the end of the meeting, you go and ask your husband, wife and children, have you gone to the throne of grace? உன் பிள்ளையோ உன் புருஷனோ மனைவியோ கிருபாசன தண்டை வந்துட்டாங்கன்னு சொன்னா அவங்க இரக்கத்தை பெற்றவர்கள். Your husband, wife or children, if they have gone to the throne of grace and they have obtained mercy, கிருபை சகாயம் செய்யும் கிருபையை பெற்றுக்கொண்டவர்கள். and they that are find grace to help time when needed. எத்தனை பேருக்கு அப்படி ஆசை? And how many having this desire? நான் சொல்றது எழுத்துல பேசிட்டு இருக்கிறேன். நீ சரியா ஆவியில இருந்தா அப்படியே அபிஷேகத்துல தரிசனத்துல அந்த கிருபா கை தட்டாதீங்க, அந்த அபிஷேகத்திலேயே நீ கிருபாசன தண்டை போனதை நீ பார்க்கலாம். I am literally speaking to you. If you are in spiritual way or spiritually, you are able to see that you are entering into the throne of grace. இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன். Today I believe எனக்கு இந்த வசனத்தை தந்தவர் கிருபாசனமாய் நம்முடைய மத்தியில வந்திருக்கிறார். the Lord who given this verse in this midst have come in our midst and boldly come to the throne of grace. நீ தயவு செய்து உன் மனசுல இருக்கிற சஞ்சலம், தவிப்பு, கவலை, துக்கம், பாரம் இத நீ வச்சிட்டு கிருபாசனத்தை மறந்து விட்டு போய் விடாதே. And sorrow, sadness and grief and heaviness and keeping all these things and don't go away from the throne of grace. இத மறுபடியும் நான் சொல்றேன். Once again I repeat, உங்களை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவங்களையும் பாரங்களையும் தள்ளிவிட்டு and laying aside all the sins and everything that is cast around you, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய அவரை நெருங்கி வா. and come near him, the author and the finisher of the faith. நீ இன்னைக்கு ஒரு ஆசாரியன். You are a priest today. கர்த்தர் உன்னை தைரியமா வர சொல்றாரு. The Lord is asking you to come boldly. உன் வாழ்க்கையில உள்ள தோல்வியை இப்ப நினைவுல கொண்டு வராத. And don't bring in remembrance the failures in your life. அத மன்னிச்சிட்டாரு. The Lord has forgiven. அதுக்கு தான் உன்னை கூப்பிடுறாரு. And only he is calling you now. நீ வா, என் கிட்ட வா. You come to me. பயப்படாத. Do not fear. நீ என் கிருபாசன தண்டை வா. You come to the throne of grace. நான் உனக்காக வெயிட் பண்றேன். I am waiting for you. நான் மறுபடியும் உன்னை சந்திக்க விரும்புகிறேன். I want to visit you again. மறுபடியும் நான் பேச விரும்புகிறேன். I decide to speak to you again. Hallelujah, hallelujah, hallelujah.
ஆமென். ஹalleluya ஹalleluya. ஆமென். இந்த மாலை வேளையில கர்த்தர் நம்மை அபிஷேகம் பண்ணும்படியாக ஆயத்தமா இருக்கிறார். In this evening time the Lord has prepared us to anoint us. உங்களில் எத்தனை பேர் உங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள்? And how many are preparing yourself? உங்களுடைய பாத்திரம் சரியாக இருக்குமானால் இப்பொழுது கர்த்தர் அதை நிரப்ப ஆயத்தமா இருக்கிறார். If your vessel is proper, the Lord is well ready to fill it now. ஆமென். உங்களில் எத்தனை பேர் உங்களுடைய பாத்திரத்தை கவிழ்த்து வைத்திருக்கிறீர்கள்? And how many have reverted your vessel? இப்பொழுது நிமிர்த்தி வையுங்கள். Now you keep it right. கர்த்தர் இப்பொழுது உங்களுடைய பாத்திரத்தை நிரப்புகிற ஒரு அருமையான சந்தர்ப்பம். Now it is a blessed opportunity. The Lord is making you to fill your vessel. ஆமென். நிரம்பி வழியத்தக்கதாக கர்த்தர் இப்பொழுது ஒரு அற்புதமான வல்லமையை அனுப்ப போகிறார். The vessel to overflow, the Lord is going to send now the miraculous power. ஆமென். நான் நேராக வைக்கிறேன். என்னை நீ நிரப்பும் என்று எத்தனை பேர் கேட்க போகிறீர்கள்? And how many are going to ask now? I am going to keep it right, and how you fill it me now? கர்த்தர் இந்த மாலை வேளையில ஒரு அற்புதமான வல்லமையை ஒரு சிலருக்கு அளிக்க போகிறார். In this evening time, for a few of them, the Lord is going to give them a miraculous power. இன்னும் 2-3 நிமிடங்கள் நாம் தரித்திருப்போம். 2 or 3 minutes, let us all tarry. ஆமென். அந்த குறிக்கப்பட்ட நபர் நீயாக இருக்கலாம். It may be the you who may be appointed person. ஒரு தெய்வீக சக்தி உனக்குள்ள இறங்க போகிறது. A divine power is going to come down. ஆமென். அதை வைத்து தான் நீ இனிமேல் முன்னேற போகிறாய். Keeping that, you are going to press forward. அது ஒரு விலையேறப்பட்ட வல்லமை. That is a precious power. அது தேவனுடைய அனுக்கிரகம். And that is the manifestation of God. தேவனுடைய அருள் உனக்கு கிடைக்க போகிறது. And that is the thing, the Lord's grace is going to come upon you. சர்வ வல்லமையுள்ள ஆண்டவருடைய இரக்கம் உனக்கு கிடைக்க போகிறது. The Almighty God's mercy is going to come down now. அவருடைய கண்கள்ல உனக்கு தயவு கிடைக்க போகிறது. And you are going to receive favor in His sight. ஆமென். இப்பொழுதே உன்னுடைய பாத்திரத்தை நீ நிமிர்த்தி வை. Right now, keep right your vessel. கவிழ்ந்து கிடக்கிற சரிந்து கிடக்கிற உன்னுடைய பாத்திரத்தை நிமிர்த்தி வை. The vessel which was tilted, the vessel which was reverted, right now you make it right. ஊற்றப்படும் அபிஷேகம் உனக்குள் நிரம்பி வழியட்டும். Let the anointing to be poured out, give overflow in you. ரேபா லபா ஹனியா ரபகா துனா பனா. ஆமென் ஆமென் ஆமென். நிரப்ப ஒரு விசேஷித்த ஜீவனுள்ள வல்லமை. Ribana sabani akhara bari rikara bari. Hallelujah. Jesus. Amen. உட்கார். ஆதியாகமம் யோவான் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். John chapter 13 verse 1. பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். இது இயேசுனுடைய அன்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. And this shows a love of Jesus. ஆண்டவர் முடிவு பரியந்தம் நேசிக்கிறவர். And Jesus is the one who loves us till the end of the world. அதான் மிகவும் முக்கியமானது. And that is very important. ஒரு தேவனுடைய பிள்ளையை அவர் கடைசி வரை நேசிக்கிறார். A child of God and should love him till the end. அவனை கடைசி வரை விடாமல் அவனை நேசிக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். And there is a God and who love the men till the end without ceasing. அதான் ரொம்ப முக்கியமானது. And that is so important. யோவான் 3:16.
John chapter 3 verse 16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இது பிதாவினுடைய அன்பு. This is the love of Father. நான் எதுக்கு இந்த பாயிண்ட் சொல்றேன்? Why I'm telling this point? ஒன்று பிதாவின் அன்பை நம்ம படிச்சோம். One, we have studied about the love of Father. முதல்ல வாசிச்சது இயேசுவின் அன்பு. And first we have read, and that is the love of Jesus. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய உள்ளங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது என்று வாசிக்கிறோம். And we are reading, because the love of God is shed abroad in our hearts by the Holy Ghost which is given unto us. நமக்கு தேவ அன்பு நம்முடைய உள்ளங்களில் ஊற்றப்படுகிறது. For as the love of God is shed abroad in our hearts. அப்ப தேவனுடைய அன்பு வாசிங்க. ரோமர் 5:5. ஆ. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு உள்ள வருகிறது. And because of the love of God by the Holy Ghost is coming into our hearts. அப்ப பிதாவின் அன்புங்கிறது குமாரனை தந்து அன்பு கூர்ந்தார். Father's love, and he gave his only begotten son, and he loved us. இயேசுவின் அன்புங்கிறது கடைசி வரை நேசிப்பது. Love of Jesus is loving us till the end. சிலுவையில ஜீவனை கொடுத்தது மாத்திரமல்ல, Not only have given the life on the cross, கடைசி வரை அவனை நேசிப்பது. he loves us till the end. பரிசுத்த ஆவியானுடைய அன்புங்கிறது அபிஷேகத்துல நம்ம உள்ளத்துல ஊத்துகிற. The love of Holy Ghost is through anointing, it is coming in our hearts. பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய உள்ளங்களில் ஊற்றப்படுகிறது. And by the Holy Ghost the love of God is shed abroad in our hearts. ஏன்? Why? மனுஷனுக்கு மனுஷனை நேசிக்க முடியும், தேவனை நேசிக்க முடியாது. Men can love men, but he cannot love men, God. ஏன்னா அவன் பணத்தை நேசிப்பான், மனைவியை நேசிப்பான், ஒரு ஆணை நேசிப்பான், ஒரு பெண்ணை நேசிப்பான், உலகத்தை நேசிப்பான். ஆனா அவனுக்கு யாரை நேசிக்க முடியாது? தெய்வத்தை நேசிக்க முடியாது. Because a man loves money and he loves a male and female, and he can love any other thing, but he cannot love God. அப்படி கடவுளை நேசிச்சாலும் ஒரு பார்ட் டைம் மாதிரி தான் நேசிப்பான். Even he loves God and he loves him for a part time. அப்படின்னா என்ன? What does it mean? காரியம் ஆகுற வரைக்கும் ஐயா ஏசப்பா அப்படியா இப்படியாமா, அதுக்கு பிறகு அவன் பாட்டு போயிட்டே இருப்பான். Till the matter gets prosper, and he will tell and he will beg, oh Lord, and then he will depart from him. ஆனா அதனாலதான் கர்த்தர் அவனுக்குள்ள தேவ அன்பை அபிஷேகத்தை ஊத்துறாரு. So the Lord is shedding love of God, anointing in his heart. இன்னைக்கு நான் சொல்ல வந்தது என்னன்னா, நீ எவ்வளவு ஆண்டவரை நேசிக்கிறையோ அந்த அளவின்படி தான் உன் ஊழியம், உன் ஜீவியம் எல்லாமே இருக்கு. And what I mean to say today is, and how far you are loving God, to that extent your life and your ministry will be. எவ்வளவு பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள ஆளுகை செய்றாரோ அதை பொறுத்து தான் உன் லைஃப், உன்னுடைய மினிஸ்ட்ரி. How far the Holy Spirit is ruling you, only to that extent your life and ministry will be stated. நீ எவ்வளவு ஆண்டவரை நேசிக்கிறியோ அந்த அடிப்படையில தான் உனக்கு தேவன் ரேஷியோல தான் தேவன் எதையும் கொடுப்பார். How far you are loving God, depending on that ratio, and the Lord will supply your needs. நீங்கள் யோவான் 21ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது, When we look into John chapter 21, அங்கே பேதுரு மறுதலித்த பின்பு அவனை கூப்பிட்டு இயேசு பேசுகிறார். when Peter denied and Jesus called him and spoke to him, அவர் கேட்ட கேள்வி ஒரு கடினமான கேள்வி, ஆனா அதுக்குள்ள தான் எல்லாமே அடங்கி இருக்கு. the question asked to him is a hard question, and everything is included in that question. 21:15 Chapter 21 verse 15. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். இதான் அவருடைய கேட்ட கேள்வி. And this is the question he asked to him. இவங்க எல்லாம் இருக்காங்கப்பா, இவங்களிலும் இவர்களிலும் நீ என்னை அதிகமாய் நேசிக்கிறாயா? And listen, you have all these, and lovest thou more than these? அவன் ஆமா ஆண்டவரேன்னு சொன்னான். And he said, yes, O Lord. அப்படியானால் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயா? If so, feed my lambs. அப்ப இதுல இருந்து என்ன விளங்கிக் கொள்றோம்? And what do we understand from this? உன்னுடைய நேசத்தின் அடிப்படையில தான் உனக்கு ஊழியம் கொடுக்கப்படும். Depending upon your love, your ministry will be given. நீ எவ்வளவு நேசிக்கிறியோ அவ்வளவு கிருபை தருவார். And how far you love him, to that extent he shower grace to you. எவ்வளவு நேசிக்கிறியோ அவ்வளவு அபிஷேகம் தருவார். And how far you love him, to that extent he gives you anointing. எவ்வளவு நேசிக்கிறியோ அவ்வளவு தாளந்துகள் தருவார். And to the extent you love him, and he will give you the talents. எவ்வளவு நேசிக்கிறியோ அவ்வளவு உன்னை ஷைன் பண்ணுவார். To the measure you love him, and he will make you to shine. உன்னுடைய நேசம் குறைஞ்சா ஆட்டோமேட்டிக்கா
சப்ளை டவுன் ஆன மாதிரி இருக்கும், நீ பவர் டிம் ஆயிடுவ. When your decreases, your supply will be down and you will be growing dim and you will shine dim. ஒரு சிலர் அப்படி இல்ல. But some are not like that. சொல்லுவாங்க, வெளியே சொல்லுவாங்க, ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன் உம்மை நேசிக்கிறேன், அதெல்லாம் பொய். And outwardly they say, Lord, I love you. அப்படி பண்றவங்கள அவங்க மினிஸ்ட்ரியை வச்சு அவங்க லைஃப் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். And such people through their ministry and through the life we can identify them. எவ்வளவு நேசிக்கிறியோ அவ்வளவுதான் நீ சேவிப்ப, ஊழியம் செய்ய முடியும் உனக்கு. To the measure you love him and you measure you serve him, you can do the ministry. தமிழ்ல சொல்லுவான், பானையில இருந்தா தான் இதுல வரும், அகப்பையில வரும். If there is in the pot, it comes in the spoon. இல்லனா சும்மா வராதே. Or it cannot come. அப்ப நீ பானையில இருக்கணும், உனக்குள்ள கிறிஸ்துவின் அன்பு இருந்தாதான் செயல்ல வரும். The thing must be in the pot, the Christ love must be in you, only then it come in your deeds and pots. அதனால இன்னைக்கு நீ எவ்வளவு நேசிக்கிறாய்? Today, how far you love him? நீ முடிவு வரைக்கும் ஆண்டவரை நேசிக்கணும். You must love him till the end. எது வரைக்கும் நேசிக்கணும்? உயிர் போற வரைக்கும் இயேசுவை உம்மை நேசிக்கிறேன்னு சொல்லணும். Until you give your life, you must say, Jesus, I love you. உன் ரத்தத்தை இப்போ கேட்டா கூட அது என்ன சொல்லணும்? நான் இயேசுவை என்ன செய்றேன்? நேசிக்கிறேன். Even if they ask your blood must say, I love Jesus. உன் ரத்தத்திலிருந்து வருகிற சத்தம் கூக்குரல், இயேசுவே உம்மை நேசிக்கிறேன். The shouting out of your blood must say that Jesus, I love you. நம்ம என்ன செய்றோம்னா ரொம்ப நேசிக்கிறோம்ட்டு அப்படியே ஃபுல் எழுப்புதல வந்துட்டு டபால்னு அம்னோன் மாதிரி ரிவர்ஸ் ஆயிடும். With full revival we say that I will love you Jesus, and then we'll come down, we slow down like Amnon. அம்னோன் எப்படின்னா தாமாரை பயங்கரமா நேசிச்சாங்க. And Amnon loved Tamar to the great extent. நீங்க பைபிள்ல படிச்சு பாருங்க. ஆனா எவ்வளவு அதிகமா நேசித்தானோ அதை காட்டிலும் அவளை அதிகமாய் வெறுத்தான். And to the higher he loved her, to the same extent, and she loved him. அது அவனை எங்க கொண்டு போணும்னு சொல்லுங்க பாப்போம். அவனை கொன்னுட்டாங்க. And at last they killed him. அந்த ஒரு இன்சிடென்ட் அவனுடைய சாவுக்கு காரணமாக இருந்தது. That one incident was the reason for his death. அதேபோல Likewise, நீ இயேசுவை எவ்வளவு நேசிக்கிறங்கிறது இல்ல, ஆனா அதுக்கு அடுத்து நீ வெறுத்து ஒதுங்கி போனீனா அது உன்னுடைய ஆன்மீக மரணத்துக்கு காரணமாக அமையும். how far you are loving Jesus, that doesn't matter, and the thing that you hate from him, you reject and you come backward, and that will become the reason for your spiritual decline. உன்னுடைய அன்பு மாறி மாறி போக கூடாது. Your love should not retard or changes. ஒரு சில பையங்க வந்து எல்லாரையும் நேசிக்கறாமா. And some used to say, I love all. ஒரு சில பொண்ணுங்க அப்படிதான் பார்க்கறவனெல்லாம் நேசிக்கிறேன்னு சொல்லும். And some girls used to say, and whosoever they see, I love you. நாம அப்படி அல்ல. But we are not like that. இயேசுவை நேசிக்கிறேன்னா சாகற வரைக்கும் யாரை தான் நேசிக்கணும்? முடிவு பரியந்தம் இயேசுவை தான் நேசிக்கணும். If we love Jesus till the end, we must say, I love Jesus. பேதுரு already married a man. பேதுரு ஏற்கனவே கல்யாணம் ஆனவர். And Peter, he was married. அப்படிதானே? ஆனா இப்ப இயேசு அவனை பார்த்து கேக்குறாரு, உன் மனைவியை நேசிக்கிறாயான்னு கேட்கல. என்ன கேட்டாரு? நீ என்னை நேசிக்கிறியா? And looking unto Peter, the Jesus asked him, do you love me? ஆக்சுவலா புருஷன்ட்ட கல்யாணத்துல நம்ம சொல்றது என்னது? கல்யாணத்துல என்ன சொல்றோம்? At the time of marriage, what we say unto husband, புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். இப்ப இயேசு அந்த சப்ஜெக்ட க்ளோஸ் பண்ணிட்டு நீ என்னை நேசிக்கிறியா அத எனக்கு முதல்ல சொல்லுங்கறார். husband, love your wives, we are saying during the time of marriage, but the Lord closes the subject and he was telling, do you love me? நீ நேசிக்கிறேனா நீ விட்டு வந்த ஊழியத்தை உனக்கு தரேன். If you love me, I will give back the ministry that you have got. இன்னைக்கு நீங்க நல்ல சத்தியத்தை விளங்கிக்கணும். நான் இதே சப்ஜெக்ட் நீங்க பலர்ட்ட கேட்டிருப்பீங்க, நானும் பேசியிருப்பேன். நீ எவ்வளவு நேசிக்கிறியோ அதை பொறுத்துதான் இன்னைக்கு மறுபடியும் உனக்கு தாளந்து, கிருபை, வல்லமை, விசுவாசம், பரிசுத்தம், பிரதிஷ்டை, ஊழியம் எல்லாம் தேவன் தருவார். நான் தர்றதில்ல, தெய்வம் தருவார். You must love him more. Already you may hear such truths and doctrines, but today I want to tell you that to the extent you love him, and to that extent, and you will receive the faith, your love, consecration, holiness and power, and from talents and gifts from God. ஒரு பாஸ்டர் ஊழியம் தருவார்னா என்ன தருவாரு? சண்டே ஸ்கூல் ஊழியம் தருவாரு, இல்ல டீச்சர்னு தருவாரு, ஹெட் மாஸ்டர் தருவாரு, சமையல் ஊழியம் கொடுப்பாரு. அந்த ஊழியத்தை நான் சொல்லல. And pastor will give you the ministry, and like a cooking ministry or a headmaster in Sunday school, or such ministries will be given to him. கர்த்தர் உனக்கு கொடுத்தார்னா நீ இழந்து போன கிருபை, தாளந்து, அபிஷேகம், தரிசனம், வெளிப்படுத்தல் இவைகள் உனக்கு ரிப்பீட் மறுபடி கொடுக்கப்படும். If the Lord gives you back the anointing, the love, and he will give back the anointing and the power on the all talents and gifts that you have lost. ஆண்டவர் இன்னைக்கு நீ எல்லாரும் ஒரு பொருத்தனை பண்ண போறீங்க. உங்களுடைய அன்பின் அடிப்படையில் உங்களுடைய அடுத்த கட்ட வாழ்க்கை அமைகிறது. Now you are all going to make a vow on depending upon your love, and the next state of your love is life is going to be stated out. அன்னகர்களை குறித்து வேதத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது ஏசாயா 56ல
அவர்கள் எவ்வளவு நேசிக்கிறார்களோ அவர்கள் அவரை சேவிக்கிறார்கள். And you can see about the eunuchs in book of Isaiah chapter 56 and how far they love him to that extent they worship him. எவ்வளவு சேவிக்கிறார்களோ அவ்வளவு நேசிக்கிறார்கள். And how far they worship him to that extent they love அப்ப him. நேசமும் சேவையும் ஈக்குவல் தான். Love and worship is equal. அதனால தான் இயேசு மறுதலித்த ஒருத்தனை பார்த்து கேட்கிறாரு, ஒரே வார்த்தை தான், நீ நேசிக்கிறியா? One who denies and the Lord looking unto him asked, do you love me? ஏன்? Why? இப்ப கவனிங்க. Now you listen. நேசிக்கிறவன் மறுதலிக்க மாட்டான். And he that loves will not deny. எழுதி வச்சுக்க. Write down. கிறிஸ்துவ ஒருத்தன் நேசிக்கிறான்னா அவன் எந்த சூழ்நிலையில நேசிக்க மாட்டான், மறுதலிக்க மாட்டான். If one loves Christ at any situation or circumstances, he never deny him. கிறிஸ்துவ நேசிக்கிறவன் சபிக்கவும் மாட்டான், சத்தியம் பண்ணவும் மாட்டான். He that love Christ will never promise or he never curse others. கிறிஸ்துவை நேசிக்கிறவன் திரும்ப பின்மாறி போக மாட்டான். He that love Christ will never turn back. கிறிஸ்துவை நேசிக்கிறவன் நிர்வாணியா நிக்க மாட்டான். He that loves Christ and never seems naked. எல்லாமே இதனுடைய அடிப்படையில் இருந்ததனால தான் அவன் சபிச்சான், சத்தியம் பண்ணான், மறுதலித்தான், மீன் பிடிக்க போனான், நிர்வாணியா போனான், பட்டயத்தை எடுத்து வெட்டினான். இதெல்லாம் ஒரு சைடில் இருந்தாலும் இவைகளுடைய பேஸ் அவனுடைய அன்பு குறைஞ்சதுனால, ஏன்னா அவங்கெல்லாம் பிடிக்க வந்தபோது அவன் உயிரை நேசிச்சான், தன்னை நேசிச்சான். His love was decreased and so on he became a naked and he was doing all such things and he was denying him, rejecting him and he promised and cursed him and when they come to cut him and he was denying and was slaying the years of him. அந்த பெண் சொல்றா, நீ அவர்களோடு இருந்தாய், யாரு ஸ்திரீயே, நீ சொல்லுகிறது இன்னும் எனக்கு இன்னும் கிரகிச்சிக்க முடியல அப்படின்ட்டான். And the woman asked and you were along with him and he was replying that and I could not understand what you think. அன்பின் குறைவு உன்னை மறுதலிக்க வைக்கிறது. The decreasing in love will make you to deny him. அதனால தான் இயேசு இதுக்கெல்லாம் அஸ்திபாரம் அன்புங்கிறதுனால தான் நீ என்ன நேசிக்கிறாயான்னு கேட்டார். And that is what Jesus, knowing that the foundation of everything is love, he asked him, do you love me? நீங்களும் பாருங்க, குடும்ப வாழ்க்கையில பாருங்க, இல்ல உங்களுடைய வீட்டில் உள்ள சூழ்நிலைகள்ல பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஷிப்ல பாருங்க, எப்போ உங்களுக்குள்ள இருக்கிற அன்பு குறையுதோ அப்பதான் வீட்டில் என்ன தொடங்கும், உள்ள வந்துருவான் அடுத்த ஆள். Even see in your family, in midst of your friendship and in midst of all your household things, you check and see when the love is decreased and you may come inside. ஒரு நண்பனுக்கு இருக்கிற ஸ்நேகம் குறையும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா என்ன வந்துரும், பிரிவினை வரும். When the love decreases between a friend and the separation comes between them. புருஷனுக்கும் மனைவிக்கும் அன்பு குறையும் போது ஆட்டோமேட்டிக்கா அவங்க பிரிவாங்க. When the love decreases between husband and wife and automatically they will be separated. சகோதரனுக்கும் சகோதரிகளுக்கும் அந்த அன்பு குறையும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அவன் என்ன கடக்குறான் அவன் போயிட்டே இருப்பான். When the love decreases between brother and sister and they may depart by saying let him go. அதனால எல்லாத்தினுடைய பேஸே அன்பு. So the basic of everything is love. அதனால தான் தேவன் யாரா இருக்கிறார், தேவன் அன்பாகவே இருக்கு. So God is of love. அன்புக்குள்ள தான் எல்லாமே அடங்கி இருக்கு. And everything is included in love. அப்ப நீங்க எவ்வளவு நான் எவ்வளவு நேசிக்கிறேனோ அவ்வளவு என் ஊழியத்தை நான் செய்வேன். And how far I love him, to that extent I will do the ministry. நான் எவ்வளவு நேசிக்கிறேனோ அவ்வளவு கர்த்தருக்காக ஜீவிப்பேன். And to the measure I love him, to that extent I live for him. நான் எவ்வளவு ஆண்டவரை நேசிக்கிறேனோ அவ்வளவா நான் கர்த்தருடைய வீட்ல பாடுபடுவேன். And to the extent I love him, to that extent I will suffer and work in the house of the Lord. என்னை ஒருத்தன் போதிக்க வேண்டிய அவசியம் இல்ல. And there is no need for someone to teach me. நீ ஒரு ஊழியக்காரன், எழும்பு முழங்கால் போடு, என்ன இருக்கிற அப்படிலாம் சொல்ல வேண்டியதில்லை. ஏனென்றால் நீங்கள் பெற்ற அபிஷேகம், அந்த தேவ அன்பு உங்களுக்குள்ள நிலைச்சிருக்கு. அந்த அன்புல நிறைஞ்சிட்டு இருக்கும்போது நான் பாட்டுக்கு என் வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பேன். There is no need to tell you, servant of God, you stand up and do the work and the love of God is rested in him and so there is no need for him with the anointing and he will automatically do the work. உன்னுடைய அன்பு அழியாத அன்பா இருக்கும். Your love must be incorruptible. எந்த சூழ்நிலையிலும் உன்னுடைய அன்பு குறைஞ்சிரவே கூடாது. And at any circumstances your love should not be decreased. ஒரு வீட்ல இருந்து ஒரு பையன் தவறு செஞ்சதனால துரத்தி விட்டாங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த கதை தெரியும். In a house and you may all know the story, a boy was chased out of the house because of the fault that he have committed. ஒரு லிமிட்டுக்கு பிறகு அவனை வீட்லயே வைக்க முடியாது, ஊர்லயே வைக்க முடியாது, துரத்தி விட்டாங்க, போய்ட்டான். After the limit and they cannot contain him in the house and chased him out of the house. போன இடத்துல அவன் மனம் திரும்பினான். The place where he went and he was repent. வீட்டுக்கு போகணும்னு அவனுக்கு ஒரு ஆசை வந்துச்சு. When he went to house he had a desire. ஆனா வீட்ல போய் அவங்க ஏத்துக்கலனா, if they go to house, if they not accepted it, what to do? அது இதை விட கேவலமாயிருமே. And it will be more shameful act. அதனால வீட்டுக்கு ஒரு லெட்டர் போட்டான், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். So and he made a letter to the house. என்ன லெட்டர் போட்டான்? You know what was the letter? நான் செஞ்சதெல்லாம் தப்புதான், நான் நடந்து கொண்டதெல்லாம் தப்புதான். He posted the letter telling that and what I did was wrong. But இப்ப நான் ஃபீல் பண்றேன். Now I feel the mistake. நான் தவறு செஞ்சிட்டேன்னு ஃபீல் பண்றேன். I feel that I committed mistake. By chance கொடுத்தீங்கன்னா நான் இனிமே திருந்தி வாழ்றேன். If you give me chance and I will repent and live good properly. ஆனா நீங்க அதை ஏத்துக்கிட்டீங்கன்னு என்னைய மன்னிச்சுக்கிட்டீங்க,
என்னை அக்செப்ட் பண்றீங்கன்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? நான் வீட்ல வந்து அவமானப்பட விரும்பல. I don't want to come and have a shame coming to the house, and how I can understand or identify that you have forgiven me and you have accepted and கிராமத்துல done me. அந்த கிராமத்துல வந்து அந்த தெருவுல வந்து உங்க வீட்டு வாசல்ல நின்னு நான் கேவலப்படுறதுக்கு விரும்பல. I don't want to come back to the village by standing on the door in the village and be shameful before everyone. பட் நீங்க என்னை அக்செப்ட் பண்றீங்கன்னா நம்ம வீட்டு மரத்துல ஒரு வெள்ளை கொடியை கட்டி வச்சிருங்க. நான் ட்ரெயின்ல வரும்போதே பாத்துறேன், கொடி இருக்குன்னா வாரேன், இல்ல நான் அடுத்து அப்படியே போயிடுறேன்னு சொன்னேன். If you accept me and you can hoist the white flag on the tree of the near the house and looking into the flag, and I'd come inside when I was traveling to train. இவனை துரத்தி விட்டாங்களே தவிர அவங்களுடைய மனசு என்ன செஞ்சது? அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. போயிட்டானே, சாப்பிட்டானோ, தூங்குனானோ, என்ன பண்ணானோ தெரியாது, இப்படி அவங்க தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. They drove him away and battle and they were thinking and whether he ate or not and what he was doing. பைபிளை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா எப்ராயிமை ஓசியால படிச்சு பாருங்க. நான் உன்னை வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டேன், ஆனா உனக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்ததுல இருந்து என் குடலெல்லாம் குழம்பிக்கிட்டே இருக்கிறது. யார் சொல்றா? கடவுள் சொல்றாரு. And God given judgment to Ephraim, and the Lord said unto him, and after giving judgment and my bowels were burning like anything. நான் என்ன செய்வேன்? What I do? அப்ப அம்மாவும் அப்பாவும் பேசினாங்க. And mother and father spoke to him. சரி, ஒரு கொடியை கட்டிரலாம்னு. Okay, then we can hoist a flag. அப்ப தாய் வந்து சொன்னா, ஏங்க ஒருவேளை ட்ரெயின்ல அவன் அந்த சைடுல பார்த்து இந்த மரம் தெரியாம போய் ஒருவேளை இந்த கொடி தெரியாம போயிருச்சுன்னா என்ன ஆகுறது? If the train was moving on the other some other way and if we could not see the flag and it was flag hoist. Suppose ட்ரெயின் போன வேகத்துல இந்த சைடுல இருக்கிற ஒத்த கொடி தெரியாம போயிருச்சுன்னா கூட ஒரு 10-15 கட்டுங்கனா. And she said unto him, and just tie more 10 or 15 flags and so that I can see identity. அவங்க ஒவ்வொரு இடமா போய் சுத்தி 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 பார்த்து எந்த இடத்துல வெள்ள தெரியலையோ அந்த இடத்துல எல்லாம் இத கட்டி விட்டாங்க, மரத்துல கொடியை கட்டினாங்க. And all the places and they covered with the white flag and for the sea tree could not seem there. அந்த அன்பு தான் மன்னிப்பின் அடையாளமா அவனுக்கு வந்தது. And that love was came as a token of love and he came back. ஒரு பெண் வந்து அவங்க அப்பாவுடைய ஃப்ரெண்டோட ஓடி போய்ட்டா. A girl and she eloped with her father's friend. தகப்பன் வீட்டுக்கு அடிக்கடி ஒரு ஃப்ரெண்டை கூட்டி வந்தான். அவன் தான் வயசால அந்த ஆள்கிட்ட அங்கிள் ஆண்டி அங்கிள் அங்கிள் இங்கிள்னு பழகி கடைசியில் இந்த பொண்ணு யாரோட ஓடி போயிடுச்சு? அப்பா வயசு உள்ள ஃப்ரெண்டோட போயிடுச்சு. And father he came with a friend of the same age and the girl and he was having a relation with telling uncle and he eloped with her. அவன் கொஞ்ச நாள் யூஸ் அண்ட் த்ரோ பண்ணி தூக்கி போட்டு போயிட்டாங்க. And after a few days and he had this use and throw and thrown her away. அதுக்கு பின்பு அந்த பிள்ளைக்கு வீட்டுக்கு போறதுக்கு வழி இல்லாதனால prostitute மாறிட்டா. And this girl don't have any other way and she became a prostitute. அது அங்கங்க அந்த தாய்க்கு கேள்விப்பட்டாங்க. And mother heard about the news. அந்த கேள்விப்பட்ட உடனே அந்த அம்மா போய் ஒரு பாஸ்டர்ட்ட சொல்லிச்சு, என் பொண்ணு சாகிறதுக்காக ஜெபம் பண்ணுங்க. And hearing the news the mother said to a pastor, please pray for my daughter to die. பால் யாங்கிச்சோ போய் பால் யாங்கிச்சோ பாஸ்டர் தென்கொரியா பாஸ்டர்ட்ட போய் சொல்லிச்சான், என் பொண்ணு சாகிறதுக்கு தயவு செய்து ஜெபம் பண்ணுங்க, செத்து தொலையட்டும் சனி, என் பேர் கெட்டு போகுது. She informed Pastor Paul Yagicho and he was a South Korean pastor and let my daughter die because of such a mistake. அவர் சொன்னாரா, சாகிறதுக்கு ஜெபிக்க முடியாது, அந்த பிள்ளைய கர்த்தர் அந்த விபச்சாரத்துல இருந்து வெளியே கொண்டு வர்றதுக்காக ஜெபம் பண்ணலாம். I don't want to pray that your daughter to die, but we can pray for the daughter to come out of the prostitution. அவ வந்து என்ன பிரயோஜனம், இனி அது எவன்ட்ட கட்டி வைக்க முடியும், வேஸ்ட் அப்படினுச்சு அந்த அம்மா. And coming out from the prostitution and we cannot make her to marry anyone and she coming out as waste. ஆண்டவர் இப்படி நினைச்சிருந்தாருன்னா நம்ம எல்லாம் எந்த திசையில போவோம்னு கேட்டார். And he asked, and if the Lord have thought us like that and what direction ஆண்டவர் நம்மள நினைச்சா என்ன ஆவறது அப்படினு கேட்டார். And he asked the question, if the Lord had such thought and where will you go? ஆண்டவரே அவளை சரிப்படுத்துங்கன்னு ஜெபம் பண்ணுங்க, நான் மன்னிச்சறேன்னு ஜெபம் பண்ணுங்க, பிள்ளைய கர்த்தர் வீட்டுக்கு கொண்டு வருவார்னாரா. And pray, Lord, you set right her and forgive her and the Lord will bring your child back to your home. இவங்க அதுல இருந்து கர்த்தாவே அவளை விபச்சாரத்துல இருந்து விடுதலையாக்குறதுக்காக ஸ்தோத்திரம், விடுதலையாக்குறதுக்காக ஸ்தோத்திரம்னு ஒரு 1 வீக் சொல்றதுக்குள்ள காலங்காத்தால 6 மணிக்கு calling bell அடிக்குது ஒரு நாள். And she was telling for 1 week and more than, and she was telling that Lord, I praise you for deliver her out of the prostitution by 6 o'clock, and she had the ring, that the calling bell was ringing. அந்த தாய் போய் கதவை திறந்தாங்க. And the mother opened the house. பார்த்தா யார் நிக்கிறா? பொண்ணு நிக்கிறா. And when they opened the house and daughter was standing before. இவங்களுக்கு ஷாக், என்ன பண்றதுன்னு தெரியல. And she was shocked to see it. அவ ஒரு வார்த்தை சொன்னா, and she told மம்மி நான் செஞ்சது தப்பு, என்னை மன்னிக்கிறேன்னு சொன்னா நான் வீட்டுக்குள்ள வரேன், மன்னிக்கலன்னா நீங்க வந்து தப்பா எடுத்துறாதீங்க, நீங்க மன்னிக்க, உங்களுடைய துக்கம் எனக்கு தெரியுது, மன்னிக்கலன்னா சொல்லிருங்க நான் போயிடுறேன். It is true that I have committed mistake and I want to ask you forgiveness. If you forgive me I will come inside or I will go back.
அந்த தாய் ஓடி போய் பிடிச்சிட்டா, அந்த பிள்ளைய பிடிச்சு கட்டி பிடிச்சு அழுதுச்சு. And the mother hugged and cried. அன்னையோட அவளுடைய வாழ்க்கை மாறிடுச்சு. From that day her life was changed. அன்பு எல்லாத்தையும் மாத்தும். Love changes all. இன்னைக்கு நீ கிறிஸ்துவை எவ்வளவு நேசிக்கிறாய்? Today and how far you are loving Christ. இப்ப நீங்க மனைவியை ரொம்ப நேசிப்பீங்க, அது உன்னை பைத்தியக்காரன்னு சொல்லும். இந்த ஆள் சும்மா 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 சுத்திக்கிட்டே வராம. You may உன்னுடைய அன்பினுடைய விலை அவளுக்கு என்ன செய்யல? உன்னுடைய அன்பின் விலை அவளுக்கு தெரியல. And you may love your wife more and she do not know the value of your love. புருஷன் எங்க இருக்கானா, இந்த ஆள் பெரிய டார்ச்சரால போயிட்டான் அப்படிங்க. And the husband may ask you and where you are, and you may say that and he was a torture to me. ஏன்னா அவங்களுக்கு அன்போட சக்தி தெரியாது. Because he knew not the power of love. ஆனா ஆண்டவருக்கு இந்த அன்பினுடைய விலை தெரியும். But God knows the power of and love, value of this love. பிதா தன்னுடைய குமாரனை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆனா குமாரன் என்ன பண்ணிட்டாரு? சொல்லுங்க. ஒருத்தர் போய் கேட்டாங்களா, இயேசுவை நீங்க எவ்வளவு நேசிக்கிறீங்க? இவ்வளவாய் நேசிக்கிறேன் அப்படி ரெண்டு கையை விரிச்சிட்டாராம். சிலுவையில நான் எப்படித்தான் இருந்தேன் மணிக்கணக்கா, ரெண்டு கையை விரிச்சுதான் தொங்கிட்டு இருந்தேன். And he stretched out his arms by saying that and this much I love you, and on the cross and he was hanging for heavens together. நீ உண்மையா நேசிக்கணும். வாசிங்க அந்த வசனம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்துல அழியாத அன்பு கூர்ந்தா உனக்கு கிருபை அப்படி கொட்டும். And if you were having this unmeasurable love upon him, the grace will shower upon him to a great extent. கர்த்தராகிய இயேசுவை நீ எவ்வளவு நேசிக்கிறியோ அவ்வளவுதான். To how far you are loving Jesus Christ, to that extent the grace will shower upon you. எங்க இருக்கு? எபேசியர் 6:24. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அழியாத அன்புடனே அன்பு கூறுகிற யாவரோடும் கிருபை உண்டாயிருப்பதாக. நீ எவ்வளவு அதிகமா நேசிக்கிறியோ, அழியாத அன்பு இருக்கோ, அவ்வளவு உனக்கு என்ன உண்டாகும்? கிருபை. And when to the extent you have this incorruptible love upon him. நான் தான் சொன்னேன், நீ உன்னுடைய நேசத்தை பொறுத்து தான் உனக்கு ஊழியம், ஜீவியம், கிருபை, பரிசுத்தம் எல்லாமே அதனுடைய ரேஷியோல தான் கிடைக்கும். Depending upon the love one, you will get the grace and the consecration in ministry, your grace and talents. நீ எவ்வளவு நேசிக்கிறியோ அவ்வளவு கர்த்தர் உன்னை ஷைன் பண்ண வைப்பார். And to how far you are loving him, to that extent he will make you to shine. நியாயாதிபதிகள் 5:31. 5:31 of Judges. கர்த்தாவே, உம்மை பகைக்கிற யாவரும் இப்படியே அழிய கடவர்கள். அவரில் அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையோடே உதிக்கிற சூரியனை போல இருக்க கடவர்கள் என்று பாடினார். எப்படி இருப்பாங்க? இயேசுவை நேசிச்சா நீ எப்படி ஷைன் பண்ணுவ? 100 வாட் பல்பா? சூரியனை போல மாறுவாய். If you love him and you will become a sun. உன்னுடைய நேசத்தின் அடிப்படையில தான் மினிஸ்ட்ரி உன் லைஃப் ஷைன் பண்ண போகுது. Depending upon the love, your ministry and life will shine. உன்னுடைய பிரைட்னஸே அங்க தான் இருக்கு. And there your brightness was there. ஆனா சும்மா நீ வாயை தந்துட்டு இயேசுவே உம்மை நேசிக்கிறேன், உம்மை நேசிக்கிறேன், உம்மை நேசிக்கிறேன், இது காரியம் ஆகிற வரைக்கும் இது சாவு போறவன் இயேசுவே உம்மை நேசிக்கிறான், ஆமா ஆண்டவரே உம்மை தான் நேசிக்கிறாமா. And simply we are confessing through mouth, Jesus I love you, until the end, until the matters gets over, and we used to say this slogan. அப்படி அல்ல. It's not like that. உன்னுடைய நேசங்கிறது மாறாததா இருக்கணும். And your love must be unchangeable. அதனால தான் ரோமர்ல பவுல் சொல்றாரு, பசியோ பட்டினியோ நிர்வாணமோ நாசமோசமோ உயர்வோ தாழ்வோ வருங்காரியமோ நிகழ்காரியமோ வேற எந்த சிருஷ்டியோ எந்த சூழ்நிலையோ கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்ன செய்யாது, எதுவுமே என்னைய பிரிக்கவே முடியாது. ஏன்னா அந்த அன்புல நான் ஜாயிண்ட் ஆயிட்டேன், கட்டிட்டாங்க. And so in Romans, and Paul is telling, and whatever it may be, the distress or persecution or famine or the things to come, and whatever things it may be, and nothing can separate me from the love of Christ. அந்த அன்புல நீ டோட்டலாவே ஜாயிண்ட் ஆயிடணும். And you must mingle completely in that love. இன்னைக்கு எவ்வளவு நேசிக்க போறீங்க? How far you are going to love today? எவ்வளவு நேசிக்க போறீங்க? உங்களுடைய நேசம் இன்னைக்கு நீங்க தான் இப்ப மெஷர்மென்ட் நீங்க பண்ணணும். To what measure you are going to love him, and you are going to take a measurement. அத உங்க லைஃப்ல நீங்க கண்டுக்கலாம். நீங்க எவ்வளவு நேசிக்கிறீங்களோ அவ்வளவு கிருபை கிடைக்கும், அவ்வளவு அபிஷேகம் கிடைக்கும், அவ்வளவு தரிசனம் கிடைக்கும், அவ்வளவு வெளிப்படுத்தல் கிடைக்கும். And depending upon the love you love him, and to that extent you will receive the grace, talents, vision and consecration in ministry. ஆண்டவர் மனுஷன் தன்னை நேசிக்கணும்னு ரொம்ப விரும்புறாரு. இவன் எவனாவது நேசிக்கணும்னு விரும்புறான். அதான் ப்ராப்ளம். And God wants men to love him more, but men is thinking that someone have to love him more. பாருங்க, பேதுருட்ட வேற ஒரு क्वेश्चन கேட்கலங்க. And to Peter, Lord is asked not many questions. One word question தான் 3 ட்ரிப்பும் கேட்டாரு. And he asked only single answer question. அதுவும் 3 வேர்ட்ல 3 क्वेश्चन கிடையாது, ஒரே क्वेश्चन தான் ரிப்பீட் பண்ணிட்டே வராரு. And it was one word question and not 3 or 4 questions. Only one question he was repeatedly asking him. நீங்க இன்னைக்கு எவ்வளவு நேசிக்க போறீங்க? எவ்வளவு நேசிக்க போறீங்க? How far you are going to love him? இப்ப நீங்க நேசிக்கிறேன்னு சொல்ல போறீங்க, முழங்கால போட போறீங்க. நீங்க எவ்வளவு நேசிக்கிறீங்களோ அவ்வளவு கிருபை வரும்.
And now you are going to say, I am going to love you, Lord, and bend your knees, and to that extent you அவ்வளவு will receive அபிஷேகம் grace. வரும். And to that extent you will receive அவ்வளவு anointing. அக்கினி வரும். And that much of fire will comes. நீ எந்த அளவின்படி அளக்கறாயோ சொல்லுங்க, அந்த அளவின்படியே உனக்கு இப்ப அளக்க கூடும். And to the measure that you measure, to that same thing measure will be given to you. ஆண்டவரை நேசிக்கிறதுங்கிறது அது ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கை. Loving God is as it is a joyful gift. என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். O Lord of my strength, I love thee. அதாவது இயேசுவை மட்டும்தான் நேசிப்பேன், அதுதான் ஃபைனல் உச்சகட்டம். I love Jesus alone or only, and that is the top, what is the peakest level. மனைவியை நேசிக்க கூடாதுன்னு நான் சொல்ல வரல, தாய் தகப்பனை நேசிக்க கூடாதுன்னு சொல்ல வரல, எல்லாம் பைபிள்ல கற்பனைகள் தெளிவா இருக்கு. Say you not that you should not love your wife or children or parents, and it was so clear in the laws in the Bible. தேவனை அன்பு கூர்வாயாக, and love God alone. எப்படி நேசிக்கணும்னு சொல்லி இருக்கு? முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும், இந்த அறகுறையெல்லாம் நேசிக்காதன்னு சொல்லி இருக்கு. With all your heart and mind and soul, and not half second way, and you must love him perfectly. அப்படிதானே? whole heartedly, முழு இருதயத்திலேயே அப்படியே ஆண்டவரை நேசிக்கணும். உள்ள வேற எதுக்கும் வேற ஒரு இன்னொரு ஆளுக்கு எங்கிட்டாவது சைடுல வாடகைக்கு ரூம் கொடுத்துட கூடாது. And you must love him wholeheartedly, and you should not give a room for your rent. சாது சுந்தர் சிங்க ஊழியத்துல போயிட்டாருன்னு சொல்லி அவரை விரட்டி தேடி பிடிச்சி வீட்டுக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க. And Sadhu Singh, and they thought that, and he left the ministry, and he found him and got him to the house. கல்யாணத்தை கட்டி வச்சிட்டா தொல்லை இல்லாம போய்டும், இருந்தாலும் இப்படி சாமியார் மாதிரி சுத்த மாட்டான் அப்படின்னு கொண்டு வந்து வீட்டுல பூட்டி வச்சிட்டாங்க. If they make him marry, and he will not go like a sage, and they tied him in the house. ஆனாலும் இவர் பேசாம ரூம்ல உட்கார்ந்துட்டு ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்காரு, ஜெபம் பண்ணிட்டே இருக்காரு. Inside the room, and he was sitting and praising God. கடைசில என்ன பண்ணாங்க தெரியுமா? You know what it was like? புக் படிச்சிருக்கீங்களா? Have you read the book? அவரை கல்யாணம் கட்டறதுக்கு முறை பொண்ணு ஒருத்தி இருந்தா. And that was a special for her to marry him. அவளை கொண்டு வந்து கதவை திறந்து அவளை உள்ள தள்ளி விட்டு பூட்டி போயிட்டாங்க. நீ என்னத்தையா பண்ணி அவங்க கூட வாழ்க்கை நடத்திக்கோ, உன் பாடு அவன் பாடுன்ட்டு போயிட்டாங்க. And a spouse girl was with him, and they locked the room inside, and they said, and it is your matters. இவளும் தண்ணி குடிக்காம அழுது அவர்கிட்ட கெஞ்சி கூத்தாடி கையை பிடிச்சு காலை பிடிச்சு உருண்டு வறண்டு பார்த்தா, என்னெல்லாமோ பண்ணி பார்த்தா நாட்கள் தான் போது, ஒன்னும் காரியம் நடக்கல. கடைசியில வந்து எங்க என்ன நீங்க நேசிக்கவே மாட்டீங்களான்னு கடைசியில வந்து கேட்டா. And she too not drink not water, and she was begging and holding her legs and hands and said, don't you love me? அவர் சொன்னாரா, And he said, எனக்கு ஒரே ஒரு இருதயம் தான் இருக்கு, I have only one heart. அதை ஏற்கனவே ஒரு ஆளுக்கு கொடுத்துட்டேன். Already I have given that heart to one. இயேசுவுக்குன்னு அது வந்து ஃபைனல் ஆகி முடிஞ்சு போச்சு. இப்போ நீ புதுசா உள்ள வந்திருக்கிற, எனக்கு இன்னொரு இருதயம் இல்லை கொடுக்கறதுக்கு, அது ஃபுல்லாவே ஆக்குபைட் ஆயிடுச்சு. It was finalized, and I gave already to Jesus. It was fully occupied now. நீ எல்லாம் ஒரு மனுஷனானு வெளியே கதவை தள்ளிட்டு போயிட்டா. வெளியே போனவொடனே அவங்களாம் என்னன்னு கேட்டாங்க, ஐயா அவன் யாரு, அவன் என்னவோ ஒரே இருதயம் தான் இருக்குங்கிறான், என்னைய வாழ்க்கையே தொலைச்சிருவான், ஓடுன்னு ஓட்டான். And he may spoil my life or corrupt my life, so he is telling that he had only one heart. And so I came out of the house. நீங்க என்ன பண்ணுவீங்க? And what will you do? கொஞ்சம் இரு, நான் ஜெபம் பண்ணி பார்க்கறேன். For a while we'll wait, let me pray and see. உனக்கும் கொஞ்சம் இடம் கொடுக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா பார்க்கலாம். And let me check பக்கத்து தெருவுல இருந்துக்கிறியா, இல்ல தியாகராஜபுரத்துல சபையில ரொம்ப இருந்துக்கிறியா, இப்படி பாப்பான். And they used to tell, and let me check whether there is some room to give you. தெளிவான இடத்துல இருக்கணும் நீ உன்னுடைய வாழ்க்கை. Your life must stay in a perfect place. இயேசுவை நேசிக்கிறேன்னா ஆணி அடிச்ச மாதிரி இருக்கணும். சாகர வரைக்கும் ஆரம்பத்தில் அன்பு வைத்தபடியே அவரிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தம் சாகர வரைக்கும் இயேசுவை மட்டும் தான் நேசிக்கணும். And how far the Lord at the beginning until the end, and love him same lies like that, and how Jesus was done. பணம் வரும் போகும், மனிதர்கள் வருவார்கள் போவார்கள், புகழ் வரும் இகழ்ச்சி வரும், எல்லாம் அது பாட்டுக்கு சைக்கிளிங் மாதிரி மாறி மாறி வரும். இதுல நீ மட்டும் இயேசுவை நேசிக்கிறதுல அப்படியே நிக்கணும். Money may come and go, and praise may come and go, and fame and name may come and go, but you have to stand still for Christ. நான் திரும்பவும் சொல்ல வந்த பாயிண்ட சொல்லிடுறேன். நீ எந்த அளவு நேசிக்கிறியோ அந்த அளவு உன் லைஃப்ல ஆசீர்வாதம் வரும், சுகம் வரும், பலன் வரும், ஆரோக்கியம் வரும், அபிஷேகம் வரும், அக்னி வரும், எல்லாமே இந்த ரேஷியோல தான் கொடுக்கப்படுகிறது. And according to the love you love him, and to that extent your blessings and all things will come unto you, and it is given in the same ratio. எல்லாரும் கண்களை மூடுவோம். Let us all close our eyes. நீங்களே பேசுங்க. And you speak yourself. ஆண்டவர்ட்ட பேசுங்க. You speak with God. உன்னுடைய ஆத்மாவோடு பேசு. You speak with your soul. ஆண்டவரே
நான் உம்மை நேசிக்கிறேன்னு சொன்னதுல எவ்வளவோ குறைவுள்ளவனா மாறிட்டேனே. And I became so old person that I was shortcoming in ஒரு காலத்துல வெறித்தனமா பைத்தியக்காரத்தனமா இயேசுவே உம்மை நேசிக்கிறேன்னு உன் பின்னாலேயே நான் ஓடி வந்தேன். And zealously and with envious I came after you telling that Jesus I love you alone. உலகம் பரியாசம் பண்ணது. And the whole world mocked at me. நண்பர்கள் கேள்வி கேட்டார்கள். And asked question to me. எல்லாத்தையும் இழந்தேன். I lost everything. ஆனா உம்முடைய அன்பை நான் இழக்கவே இல்ல. But I never lost your love. உம்மை நேசிக்கிறது தான் எனக்கு தலையாய காரியமா இருந்தது. Loving you was the superiority or the principal thing in my life. உம்மை நேசிக்க எனக்கு கிருபை தந்தீங்க. When I loved you and you gave me grace. உம்மை நேசிக்க ஜெபாவி கிடைச்சது. And I loved to the extent I loved you. உம்மை நேசிக்க இரவெல்லாம் உம்முடைய பாதம் எனக்கு இன்பமா இருந்தது. When I kept loving you and the whole night your feet were so sweet to me. நேசிக்க என் ஜெபத்துக்கு பதில் கிடைச்சது, அற்புதம் நடந்தது, அதிசயம் நடந்தது, பிசாசு ஓடினது. When I kept loving you and miracles were performed and demons were chased away and everything was having blessed to me. நேசத்தின் அடிப்படையில நீர் என்னை மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டி இருந்தீர். Depending upon the love and you crowned me with your glory and honor. சூழ்நிலைகள் மத்தியில நான் நடத்தப்பட்ட பாதைகளிலே, நான் போன பாதைகளிலே இந்த அன்பு குறைந்த பொழுது இன்னைக்கு நான் எந்த தன்மையில் இருக்கிறேன் என்பதை உணர்கிறேன். In midst of the situation, the path I travel and the way I have gone, I just identify the state where I was standing now. நான் சொன்ன வார்த்தைகளை உங்களுடைய வாழ்க்கையில அனுபவமாக இருந்தால் முழங்கால் படியிட்டு தேவனோடு நெருங்கி வாருங்கள். The words which I uttered now is your life experience. Now bend your knees, submit unto him. இனி தேவனும் நீயும் தான். You and God. வேற யாரும் நடுவுல நிக்க விடாத. And don't allow anyone to come in your life. இடை நாட்கள்ல எழும்பி இருக்கிறதெல்லாம் உடைச்சு தூக்கி தள்ளி விடு. And just take away and remove all the things that have come in the midst of the days. அவருடைய திருமுகத்தை பார். And look unto his glorious face. மறுபடியும் ஒரு வார்த்தை அவர்ட்ட சொல்லு. Once again you tell a word to him. நான் உம்மை நேசிக்கிறேன். Lord, I love you. இன்னும் சத்தமா சொல்லணும்னா, இன்னும் திடமாய் சொல்லணும்னா உம்மை மாத்திரம் நேசிக்கிறேன். If I want to say boldly and louder, tell Lord, I love you alone. உம்மை நேசிக்கிறேங்கிறது காமனா எல்லாரும் சொல்ற வேர்ட். I love you is a common word said by everyone. உம்மை மாத்திரம் நேசிக்கிறேன்னு சொல்றது ஒரு அபிஷேகம் பெற்றவனுடைய வார்த்தை. And it is the anointed one saying that Lord, I love you alone. உங்களுக்கு வயசா இருக்கலாம். You may grow old. வாலிபர்களாக இருக்கலாம். Or you may be youth. நீங்க ஊழியர்களா இருக்கலாம், தேவனுடைய விசுவாசிகளா இருக்கலாம். You may be the believers or servants of God. யாரார் நானோ யாரோ, எவ்வளவு பெரிய ஆளோ எவ்வளவு தாழ்ந்த ஆளோ, நீ எவ்வளவு கிறிஸ்துவை நேசிக்கிறாயோ அதின் அடிப்படையில் உன்னுடைய வாழ்க்கை இருக்கும். Myself or whatever person in baby know me lowly esteemed person, and depending upon the love your life state will be. அற்புதம் நடக்கலன்னு துக்கப்படாத. நீ ஆண்டவரை நேசிக்கிறேன்னு சொல்லு, உன்னுடைய லெவல் கூட கூட அற்புதம் பெருசா மாறும். Don't feel sorrow, the miracles are not performed. Tell Lord, I love you, and depending upon the love and your miracles, a level will be increased. நான் சொல்றது சரின்னு சொல்றவங்க உங்களுடைய கரத்தை உயர்த்துங்க. Those who say what I am telling is right, lift up your hands. உங்களுக்கு தெரியும், நீங்க வாழ்க்கையில நீங்க கர்த்தரை நேசிக்கிறேன்னு சொன்ன பொழுது கர்த்தர் உன்னை எவ்வளவு கனப்படுத்தினார் என்று உனக்கு தெரியும். You know well when you said Lord, I love you, and how the Lord honored and respected you. அன்னைக்கு சாத்தான் ஓடினான். On that day the devil were demons were departed. சாத்தான் கலங்கினான். And the demons were dismayed. பாதாளத்தின் அஸ்திபாரம் அசைந்தது. And the hell of foundation was shaken. ஆனா இன்னைக்கு எல்லாம் அமைதியா இருக்கு. But today everything was silent. இன்னைக்கு கர்த்தர் உன்னை புதுப்பிக்கும்படியாக உன்னோடு பேசி இருக்கிறார். Today the Lord spoken unto you to renew and revive you. நீ சொல்ற வார்த்தை தெய்வத்துக்கு கேட்கும். The words that you utter will hearken to the ears of the Lord. ஆமென். ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன். Lord, I love you. ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன். Lord, I love you. ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன். Lord, I love you. இயேசுவே உம்மை நேசிக்கிறேன். Jesus, I love you. இன்னும் அதிக வைராக்கியம் வந்தால் இயேசுவே உம்மை மாத்திரம் நேசிக்கிறேன். If you have more interest, tell Jesus, I love you alone. இன்னைக்கு மாத்திரமல்ல, Not only today. வாழ்நாளெல்லாம் உம்மை மாத்திரம் நேசிப்பேன். Throughout my life days, I love you alone. ஆமென். தாவீது தெய்வத்தை மாத்திரம் நேசித்த பொழுது சங்கீதங்கள் வந்து கொண்டே இருந்தது. David, when he loved God alone, and he was getting this psalms. தீர்க்க தரிசனங்கள் வந்து கொண்டே இருந்தது. And the prophecies was coming to him. அபிஷேகம் அவனை தேடி வந்தது. Anointing came in search of him. ஆமென். யுத்தங்கள்ல ஜெயம் தேடி வந்தது. And success. ஒருவனை எதிர்த்து நிக்க முடியல. And no one can resist him. சவுல் அவனை கண்டு நடுங்கினான். And looking unto him, the soul was trembled. அவனுடைய அன்பு பெண்கள் பக்கத்திலும் பிள்ளைகள் பக்கத்திலும் அவனுக்கு பேர் புகழ் பக்கத்திலும் திரும்பின பொழுது அவன் அடைந்த கேவலம்
அவன் அடைந்த அவமானம், அவன் அடைந்ததான கேவலங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். You know what are all the shame and reproach he faced when his love was turned towards the women and children and towards the praise and fame. அது உங்களுக்கும் தெரியும், அவனுக்கும் தெரியும். It was known to you and also him. நான் திரும்பவும் சொல்லுகிறேன், Once again I repeat, கர்த்தருடைய வார்த்தையாக சொல்லுகிறேன், I am saying as the words Lord of நீங்க words, யாரா இருந்தாலும் சரி, whoever it may be, நீங்கள் நேசிக்கிறதின் அடிப்படையில இன்றைக்கு உனக்கு அபிஷேகம் கிடைக்க போகுது. depending upon the love you love him, you will receive anointing today. அந்த பேசிக்ல தான் உனக்கு அற்புதம் நடக்கும். According to that basis you will receive. அந்த பேசிக்ல தான் அடையாளம் நடக்கும். According to that basis and the wonders of God. அந்த பேசிக்ல தான் செய்வன கட்டுகள் எல்லாம் அழுந்து ஓடும். According to depending basis and all the witchcraft bindings will be removed. அந்த அபிஷேகத்தின் அடிப்படையில் தான் உன் பேரை பெருமைப்படுத்துவார். Depending upon that anointing the Lord will make your name great. அந்த அபிஷேகத்தின் அந்த அன்பின் அடிப்படையில் தான் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். Depending upon that love and thou shalt be a blessing. Hallelujah, hallelujah, hallelujah.
ஆமென் ஆமென். உங்களை எத்தனை பேர் இருதயம் உடைந்து நான் உம்மை நேசிக்கிறேன்னு சொன்னீங்க? Among you, how many says by broken heart, Lord, I love you? எத்தனை பேர் இருதயத்தின் ஆழத்திலிருந்து உம்மை நேசிக்கிறேன்னு சொன்னீங்க? And how many say from the depth of the heart, I love you? எத்தனை பேர் தீர்மானம் எடுத்து நான் உம்மை நேசிக்கிறேன்னு சொன்னீங்க? How many took determination and said, Lord, I love you? எத்தனை பேர் கண்ணீரோடு சொன்னீர்கள்? And how many with tears you said, I love you? ஆமென். கர்த்தர் இன்னைக்கு உனக்கு கிருபை தருகிறார். Today the Lord is giving you grace. நீ பயப்படாத, Do not fear. நீ சோர்ந்து போகாத. Do not faint. இனி உன் வழிகள் பிரகாசமாய் இருக்கும். Your ways will enlighten hereafter. இனி உன்னுடைய வழிகளில் அவர் இருப்பார். And he will be in your ways hereafter. ஏபாலாபாரியா ரபகரா பகரா வலா திரபக திரபக திரா திரா. சிதாபாலா ஆமா. உன் இளவயதின் பக்தியை நான் நினைத்து பார்க்கிறேன். I remember the love of the youth. உன்னுடைய இளவயதின் பக்தியை நான் நினைத்து பார்க்கிறேன். I remember the godliness of your youth. என்னுடைய அன்பினால் நிறைந்து நீ ஓடி வந்த காலங்கள். And those are the times where you will fill by my love. என் அன்பினால் நிறைந்து நீ நிந்தைகளை சுமந்த நேரங்கள். And those are the days and times that you bear a reproach by நீ என் அன்பினால் நிறைந்து எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட நேரங்கள். And that was the time that you were rejected by everyone, being filled by my love. என்னுடைய அன்பினால் நிறைந்து இரவெல்லாம் என்னுடைய பாதத்தில் விழுந்து கிடந்த நேரங்கள். And those are the times that you fell on my feet by day and night, being filled by the love of God. உன் இளவயதின் பக்தியை நான் நினைக்கிறேன். I remember the godliness of your youth. நீ வாழ்க்கைப்பட்டிருந்த நாட்களின் நேசத்தை நான் நினைத்து பார்க்கிறேன். And I remember the days that were espoused to me. மறுபடியும் நீ அந்த நாட்களில் வருவாயோ என்று நான் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். I am expecting and waiting. Will you come back to those days? நான் மறுபடியும் உன்னோடு இடைபட வாஞ்சிக்கிறேன். Once again I want to intervene with you. இரவு நேரங்களில் உன் படுக்கை அறை என் ஜெப அறையாய் மாறுமோ என்று நான் காத்திருக்கிறேன். I am waiting. Will your bed chamber become my room, prayer room chamber, and will the time of the day and the nights? நான் மறுபடியும் ரகசியங்களோடு உன்னோடு இடைபட விரும்புகிறேன். Once again I want to deal with you my secrets. கருகலானவைகளை தெளிவிக்க விரும்புகிறேன். I want to make all the dim into the shining thing. மறைவானவைகளை உன்னோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். I want to share the mysterious things to you. இபாலா பக்கரா பக்கத்திடா பக்கத்திடா இபக்கரா பக்கரா பக்கத்திடா இபாலா பக்கரா பாலா ஏய் சிபிடானியா ஆய் டபலா கரபனா கரா Dia rabala kashat.
ஆமென். உங்களில் அநேகர் ஆதி நிலவரம் வருமா, ஆதி நிலவரம் கிடைக்குமா, இழந்து போனதை திரும்ப பெற்றுக்கொள்வோமா என்கிற சந்தேகமும் கேள்விகளும் விடை புரியாமல் நீங்கள் தவிக்கிறதையும் ஆவியானவர் காண்கிறார். Among you and many are there with doubts and with confusion, with questions, and you are in the state where the Holy Spirit is looking unto you. Will I get back the first state, or will I come back to the original state, or will I come to the state? அது கிடைக்குமா என்று நீ தவிக்கிறாய். And you are groaning, will I get back that state? நீ வெறுமையாய் இருந்த பொழுது அவைகள் உனக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்டது. When you are empty, it was already given to you. நீ தகுதியே இல்லாமல் இருக்கும் பொழுது உனக்கு அனைத்தும் அளிக்கப்பட்டது. Everything was given to you when you were unworthy. ஆனால் இன்றைக்கு நீ என்னுடைய பிள்ளை. But today you are my child. என்னுடைய வல்லமை உன்மேல் தங்கி இருக்கிறது. My power is resting upon you. நான் உன்னை வெறுத்து விடவில்லை. I hate you not. நான் உன்னை மறந்து விடவில்லை. I forget you not. நீ என்னுடையவன். You are mine. நீ என்னுடையவள். You are mine. நான் திரும்ப உனக்கு தருவேன். Once again I will give you back. ஒன்றும் குறைவில்லாமல் நான் உனக்கு திரும்ப தர வல்லவராயிருக்கிறேன். Worthy to give you back without wanting anything. உம்மை மாத்திரம் நான் நேசித்திடுவேன், அன்பே உம்மையே நான் சேவித்திடுவேன். உம்மை மாத்திரம் நான் நேசித்திடுவேன், அன்பே உம்மை நான் சேவித்திடுவேன். உம்மை மாத்திரம் நான் நேசித்திடுவேன், அன்பே உம்மை நான் சேவித்திடுவேன். உம்மை மாத்திரம் நான் நேசித்திடுவேன், அன்பே உம்மை நான் சேவித்திடுவேன். ஒரு நிமிஷம். இப்ப நீங்க சாதாரணமா நேசிக்கிறேன்னு சொல்றது இல்ல, நான் எக்ஸ்ட்ரீமா இப்ப உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். It is not the one who ordinarily says I love you, and those who are in extreme love I am telling to them. நான் நேசிக்கிறேன்னு சொல்லாத. Don't say I love you, I love you. இப்ப நீ சொல்ல போறது உம்மை மாத்திரம் நேசிப்பேன்னு Now சொல்லு. you are going to say I love you alone. உம்மை மாத்திரம் நான் நேசித்திடுவேன். எல்லாரும் அன்பே உம்மை நான் சேவித்திடுவேன், உம்மை மாத்திரம் நான் நேசித்திடுவேன். 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 அன்பே உம்மை நான் சேவித்திடுவேன். ஆமென். அநேக விசுவாசிகள் உங்களில இந்த வார்த்தை வரமாட்டேங்குது. Many believers and these words are not coming out of your mouth. எல்லாரும் ஆவியில நம்புறாங்க. நீங்க அப்படி பார்த்துட்டு ஒரு ஆர்டிபிஷியலா அப்படியே கை அடிக்கிறீங்க, அப்படியே முழங்கால் போடுறீங்க, அப்படிதான் இருக்கிறீங்க. All are feeling in spirit, looking into them artificially. You are bending your knees and you are just clapping your hands. ஈவன் ஒர்க்கர்ஸ்லயும் ஒரு சிலர் அப்படிதான் இருக்கிறீங்க. Even some of the workers are like this. உங்களுக்கு அந்த உண்மையான அந்த சீயோனின் ஜீவன் உள்ள வரமாட்டேங்குது. And the real life of Zion is not coming inside you. ஆனா கர்த்தர் உன்னோட தான் பேசிட்டு இருக்கிறார். But the Lord is speaking to you. அசதியா சோர்ந்து அப்படியே எதையோ சிந்திச்சிட்டு இருக்கிறியே, உன்னோட தான் பேசுறார். உன்னை தான் அவர் நேசிக்கிறேன்னு சொல்றார். You that are slack and faint, and the Lord is looking unto you, saying that I love you. இன்னைக்கு நீ நேசிக்கிறேன்னு சொல்லு. Today you say I love you. கட்டுகள் அறுந்து போகட்டும். நேசிக்கிறேன்னு சொல்லு. And tell I love you, Lord.
சாபங்கள் புரட்டி போடப்படட்டும். Let all the curses be reverted. உம்மை மாத்திரம் நேசிப்பேன். Say I love you alone. இரா வாலா கரா வாலா காத்ரா. Hallelujah. 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 Amen. Amen. ஏற்கனவே பேதுருவுக்குள்ள பிசாசின் போராட்டம் இருந்துச்சு. Already, and the struggle of Satan was with Peter. அவன் போய் இயேசுட்ட சொன்னா நீங்க பாடுபடக்கூடாது. And he said you should not suffer. அந்த ஆவியை இயேசு துரத்தி விட்டார். And Jesus drove in the spirit. இப்ப வேற ரூட்ல உள்ள வந்துருச்சு. Now he came in another route. பட்டயத்தை எடுக்க வச்சிருச்சு. And he made him to take the sword. சபிக்க வச்சிருச்சு. And made him to curse. சத்தியம் பண்ண He வச்சிருச்சு. made him to promise. மறுதலிக்க வச்சிருச்சு. He made him to deny him. மீன் பிடிக்க போக வச்சிருச்சு. He made him to catch the fish again. பிசாசு முடிவு பண்ணிட்டான் இனிமே இவனுக்கு புதுப்பித்தல் கிடையாது. Now the devil was caught and there will not be any renewal or revival in him. வசனம் என்ன சொல்லுது? And what the word of God says? மறுதலித்து போனவன் புதுப்பிக்கப்படுவது கூடாத காரியம். And it was denied and it was very hard to be revived. இவன் one time அல்ல 3 times மறுதலிச்சாளே. Not once, and he denied him thrice. அதனால சம்மர் ஷாட் அடிச்சா கூட இவனுக்கு புதுப்பித்தல் கிடையாதுன்னு சொன்னான். And so he said even the summer shot is given to him and they இயேசு அவனை தேடி வந்தார். But Jesus searched him after him. அவன் மறுபடியும் இயேசுவை நேசிக்கிறேன்னு சொன்னான். Once again he said I love you Jesus. சாத்தான் தோற்று போனான். நீ வாயை திறந்து சொல்லு. Open your mouth and say. ஆமென். இயேசுவை உம்மை நேசிக்கிறேன்னு சொல்லு. Open your mouth and say Jesus I love you. சாத்தானுடைய தலையில சம்மட்டிய அடி. And pick the hammer upon the head of Satan. ஏபா ரபா கரா பகரா வாலா திடா வாலா. திடா 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 வாலா. ஆமா. எனக்கு ஆவியானவர் திருப்பி ரிப்பீட் பண்ண சொல்றாரு. Today the spirit of God is urging me to tell you again. நீ நேசிக்கிறேன் சொல்லுகிற அந்த வார்த்தையின் உள்ள ஆழத்தின் அடிப்படையில் தான் உன்னுடைய அபிஷேகம், உன்னுடைய ஆசீர்வாதம், உன்னுடைய படிப்பு, உன்னுடைய ஃபியூச்சர், உன்னுடைய மகிமை, மேன்மை, புகழ், உயர்வு, அக்கினி, அற்புதம், ஆசீர்வாதம் எல்லாமே அதுக்குள்ள தான் இருக்கு. Depending upon the word you say I love you, only the anointing, your blessings and curses, everything will depend on you. கர்த்தர் உன்னோடு தான் பேசுகிறார். வாயை திற. Open your mouth. வாயை திறந்து சொல்லு. Open your mouth and say. பிசாசு ஓடட்டும். Let the devil flee away. உம்மை மாத்திரம் நான் நேசித்திடுவேன். அன்பே உம்மையே நான் சேவித்திடுவேன். உம்மை மாத்திரம் நான் நேசித்திடுவேன். அன்பே உம்மை நான் சேவித்திடுவேன். இயேசுவே உம்மை மாத்திரம் நான் நேசித்திடுவேன். அன்பே உம்மை நான் சேவித்திடுவேன். 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 துடாபாலா காத்துராபாலா வலக்கராபாலா துடாபா காத்துராபா துடாபா காத்துராபா துடாபாலா. Rima nada. Rabakara balia rabakara balaka tura balaka tura. Amen.
ஆமென். மெய்யாகவே மறுபடியும் ஒரு விசை நாம் நம்முடைய ஆரம்ப நிலவரத்துக்கு கடந்து வந்து கர்த்தரை நேசிக்கிற ஒரு தன்மைக்கு திரும்பி வர கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆரம்ப காலத்துல இயேசுவை நேசிக்கிறேன் என்று சொன்ன பொழுது எனக்குள்ள இருந்த அந்த பக்தி வைராக்கியத்தின் அனல் மறுபடியும் எனக்குள் மூட்டப்பட்டது என்று சொல்லுகிறவங்க கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தோத்ரா 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 தோத்ரா. மறுபடியும் இழந்து போன, நம்மை விட்டு கடந்து போன, நாம் பறிகொடுத்த அனைத்தையும் அபிஷேகத்தினால திரும்ப பெற்றுக்கொள்ள ஒரு வாய்ப்பை தந்தார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இனி முடிவு பரியந்தம் அவரை மாத்திரம் நேசிக்க எல்லாருக்கும் அருள் செய்ய முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தன்னில் அன்பு கூறுகிறவர்களை மாத்திரம் சேர்க்க அவர் வருகிறார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எங்களை நேசிக்க நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டதான் நம்முடைய சமூகத்துக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வாரம் முழுது நீர் எங்களை பாதுகாத்து இந்த வாரத்தின் கடைசி நாளில் நம்முடைய சமூகத்தில் எங்களை கொண்டு வந்தீர் ஆண்டவரே. தாவே எங்கள் ஸ்தோத்திரம். நம்முடைய சமூகத்தில் வந்து நேரம் முதல் நேரம் வர ஆவியானவரே நம்முடைய அன்பை எங்களோட உள்ளங்களில் ஊற்றினீர். நம்முடைய அன்பை குறித்து எங்களோடு இந்த மாலை வேளையில் எங்களோடு பேசினீர் ஆண்டவரே. நீர் பூமியில் இந்த நாட்களில் சிலத்தில் அன்பு வைத்தபடிவே முடிவருந்து அவர்கள் மேல் அன்பு வைத்தீர் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த அன்பு மாறாத அன்பு, கைவிடாத அன்பு ஆண்டவரே, மிக ஸ்தோத்திரம். இந்த கைவிடாத அன்பு எங்களையும் கூட கைவிடாமல் முடிவருந்தும் பாதுகாக்க முடியாத, முடிவருந்து உம்மை மாத்திரம் நேசிக்க, முடிவருந்து உம்மை மாத்திரம் அன்பு பெற, உம்மை மாத்திரம் சேவிக்க ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்ய முடியாது. உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். பேதனிடத்தில் சொன்ன நீர்களை பார்க்கலை இடத்தில் அன்பா இருக்கிறாய் ஆண்டவரை கேட்டபொழுது அவனுக்குள்ள கத்தாவே ஆண்டவரே மனதில் குத்தப்பட்டான் ஆண்டவரே, மனதில் அவன் உறுத்தப்பட்டான் ஆண்டவரே. உம்மை மாத்திரம் அன்புகிறீர் என்று அறிவீர் என்று அவன் சொன்னான் ஆண்டவரே. அதுபோல நாங்களும் கூட உம்மை மாத்திரம் நேசிக்க, உம்மை மாத்திரம் அன்புகிற, உம்மை மாத்திரம் கத்தாவே உறுதியாய் பற்றிக்கொள்ள, உம்மை மாத்திரம் சார்ந்தவங்களை எங்களுக்கு உதவி செய்ய முடியாக வேண்டிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை திரும்பமா எங்களை உயிர்ப்பிந்த ஆதி அன்புக்குள்ள எங்களை கொண்டு வர முடியாக வேண்டிக்கிறோம் ஆண்டவரே. மிக ஸ்தோத்திரம் கத்தாவே. நீர் வாழ்க்கப்பட்ட போது உனக்கு இருக்கிற நேசத்தை நினைத்திருக்கிறேன் சொல்லு, இளவயதின் பக்தியை நினைத்திருக்கிறேன் சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. அந்த இளவயதின் பக்தியை வாழ்க்கப்பட்ட போது இந்த நேசத்தை, அந்த கல்வாரி அன்பை எங்களுடைய உள்ளங்களில் ஊற்றும்படியாக வேண்டிக்கிறோம். முடிவரைந்த நாங்கள் உம்மை மாத்திரம் நேசித்து, உம்மை மாத்திரம் அன்பு கூர்ந்து உமக்காக ஜீவிக்க, எங்களை எங்களுடைய ஜீவனையை பானபலியாக உமக்காக ஒப்பு கொடுக்க ஆவியான ஒரு உதேசிங்க தாவே. உண்மையில் அன்பவர்கள் வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல பிரகாசிப்பான்னு சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல எங்களை பிரகாசிக்கிறவளா உம்மை மாத்திர அன்போர் எங்களுக்கு உதேசிங்க தாவே. இந்த மாலை வேளையிலே தேவாவியானவரே, நம்முடைய கல்வாரி அன்பை எங்களுடைய உள்ளங்களை ஊற்றி இருக்கிறதற்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த அன்பை கடையை சுரந்து பாதுகாத்து கொண்டு உமக்காக ஜீவிக்க, அந்த அழியாத அன்போடு நாங்கள் அன்புகிற உங்களை ஒவ்வொருவருக்கும் உதேசி எங்களை தாழ்த்தொரு வறுமையாக்குறோம். தேவ சமூகத்தில் வந்த மக்களோட உள்ளங்கள் எல்லாம் ஆவியான ஒரு கிரியை செய்தீர். உங்களுடைய அழியாத அன்பை ஊற்றி இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். அந்த அன்பை கடை சுரந்த காத்துக்குள்ள எங்களுக்கு உதேசி எங்களுடைய மகிமையின் மனவாளர் நீர் மகிமையில் வெளிப்படும் பொழுது உண்மை சந்திக்க எங்களை ஆயத்தப்படுத்தும். இரவு ஜெபத்தை ஆசீர்வதிக்க நாளைக்கு நடக்க பரிசுத்த ஆராதனை பொறுப்படும் ஆவியான தொடர்ந்து எங்களோடு கிடந்து கிரீசி தாழ்த்துற வேண்மையாக்கும் இயேசு நாமத்தில் வேண்டிக்கிறோம் பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவருடைய சகல பரிசுத்தவான்களுடைய கர்த்தராகிய இயேசு மகிமையிலே வெளிப்படும் மட்டும் இருப்பதாக. அல்லேலூயா.